தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பை தொடர்ந்து பொதுமக்களுக்கான சலுகைகளை அதிகரிக்கும் வகையில் இலங்கை மின்சார சபையை 5 நிறுவனங்களாக பிரிக்கும் திட்டத்தை எதிர்த்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டமானது நேற்று மின்சார சபை தலைமையகத்தில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மின்சார சபை தலைமையகத்தில் ஒன்று கூடிய அனைத்து ஊழியர்களும் இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பை எதிர்த்தும் அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய விதிகளால் 2027ஆம் ஆண்டு பின்னர் ஒன்றிய நாடுகளுக்கான சந்தையை அணுகுவதில் இலங்கை புதிய சவால்களை எதிர்கொள்ளும் என்று ஜேர்மன் நாட்டின் நிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வரி மற்றும் GSP+ விதித்த புதிய வரிகள் காரணமாக இலங்கை அதன் ஏற்றுமதி சந்தையில் கடுமையான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள பின்னணியில் இதுவும் வருகின்றது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இறக்குமதி செய்யப்படும் மரம், கொக்கோ, கோபி, பாம் எண்ணெய், தோல் மற்றும் மாட்டிறைச்சி, சோயா மற்றும் இறப்பர் போன்ற துறைகள் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். பெரும்பாலான விதிமுறைகள் இலங்கைக்கு பொருந்தாது, ஆனால் குறைந்தபட்சம் சில துறைகளில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும். எனவே அந்த சூழலை கணக்கில் எடுத்துக்கொள்வது முக்கியம் என்று மார்கஸ் லோனிங் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய இலங்கை உறவு பல நூற்றாண்டுகளாக பேணப்பட்டு வருகின்றது. அண்டை நாடுகளாகவும் ஒரு குடும்பமாகவும் பிணைக்கப்பட்டுள்ளன. இந்த உறவை எவராலும் பிரிக்க முடியாது என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெதிச தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்காக இலங்கை இந்திய சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலாச்சார நிகழ்ச்சியொன்றில் இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் 2022 தொடக்கம் 2023 காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி போன்ற பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஒருபோதும் ஏற்படாத வகையில் நாடு கட்டமைக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மக்களுக்கு உறுதியளித்துள்ளார். முழு பொருளாதாரமும் மக்களின் வாழ்க்கையும் பெரும் சரிவை சந்தித்துள்ள இந்த தருணத்தில் 2026ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பொருளாதார நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் இலங்கை போக்குவரத்து சபையின் போக்குவரத்து சேவைக்கு பெண் சாரதிகளும் நடத்துனர்களும் ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் என்று போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் வெற்றிடங்களை நிவர்த்தி செய்வதற்காக 750 புதிய சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை ஆட்சேர்ப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இலங்கை போக்குவரத்து சபை மீண்டும் கட்டமைக்கப்பட்டு லாபகரமான நிறுவனமாக மாற்றப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 1000க்கும் மேற்பட்ட வைப்பாளர்களிடமிருந்து 900 கோடி ரூபாவுக்கும் அதிகமாக மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள 2 தனியார் நிதி நிறுவனங்களின் 2 பணிப்பாளர்களுக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 30ஆம் தேதி வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம நேற்று உத்தரவிட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்ற விசாரணை பிரிவு இதுபோன்ற மோசடி சம்பவங்கள் தொடர்பாக நீர்கொழும்பு மற்றும் புலனறுவை நீதிமன்றங்களில் இந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளது. சமீபத்தில் சமூக வலைதள பாவனையாளர்களிடம் பிரபலமாகி வரும் நானோ பனானா AI புகைப்படங்களுக்கு பின்னால் ஒரு ஆபத்து மறைந்துள்ளது. இதற்கான உள்ளீடுகளாக இயற்கை காட்சிகள் போன்ற விடயங்கள் கொடுக்கப்படும் அதேவேளை தங்களின் புகைப்படங்களும் கொடுக்கப்படுகின்றன. இவ்வாறான புகைப்பட உள்ளீடுகளை குறித்த செயற்கை நுண்ணறிவு கற்பதோடு அதனை சேமித்தும் வைத்திருக்கும். இதேவேளை இன்னொரு பயனர் கொலை, கொள்ளை போன்ற தவறான சம்பவங்கள் தொடர்பில் புகைப்படங்களை செய்து தருமாறு செயற்கை நுண்ணறிவுக்கு கட்டளையிடும் போது அது உங்களின் புகைப்படத்தை அதில் இணைக்கலாம்.
உதாரணமாக ஒரு வங்கியை கொள்ளையடிக்கும் கும்பல் போன்ற ஒரு புகைப்படத்தை செயற்கை நுண்ணறிவு உருவாக்கும் போது அதில் ஏற்கனவே உள்ளீடாக இருக்கும் உங்கள் புகைப்படம் இணைக்கப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இதனை பயன்படுத்தும் பயனர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் பின் விளைவுகளை கவனத்தில் கொண்டு செயற்படுமாறும் அறியத்தரப்பட்டுள்ளது. கண்டி கெலியூயா பிட்டவளத்த பிரதேசத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் தேரர்கள் 2 திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பிக்குகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்தில் 25 வயதுடைய பிக்குகளை இருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பிக்குகள் இருவரும் கண்டி பிரதான நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை பிணையில் விடுதலை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பின் பல பகுதிகளுக்கு இன்று விடுக்கப்பட்ட நீர் விநியோக தடை அறிவிப்பு மீளப்பெறப்பட்டுள்ளது. இதற்கமைய அறிவிக்கப்பட்டிருந்த பகுதிகளில் வழமை போல் நீர் விநியோகம் தடையின்றி இன்று இடம்பெறும் என நீர் வழங்கல் மற்றும் அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு நீர் வழங்கும் பிரதான உள்ளீட்டு பம்பிங் நிலையத்தில் ஏற்பட்ட மின்தடையால் இன்று முற்பகல் 10 மணி முதல் இரவு 7 மணி வரை நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் குறித்த பிரச்சினை சீரமைக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதிகளுக்கு இன்று வழமை போல நீர் விநியோகம் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தலங்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பத்திரமுள்ள நாககமுள்ள பகுதியில் இராணுவ முகாமில் பணியமர்த்தப்பட்டிருந்த 2 தனியார் பேருந்து சாரதிகளுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இராணுவ முகாமில் பணியமர்த்தப்பட்டிருந்த 2 தனியார் பேருந்து சாரதிகளுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவரால் மற்றொருவரை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியதால் அவர் தலையிலும் உடலிலும் காயமடைந்துள்ளார். கடுமையாக காயமடைந்த சாரதி இராணுவத்தினரால் தலங்கம மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். எரிபொருள் எரிவாயு இல்லாமல் மக்கள் வரிசையில் நின்று இறந்தது போன்ற ஒரு நெருக்கடி இலங்கையில் மீண்டும் ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். கொலன்னாவே பெட்ரோலிய களஞ்சிய வளாகத்தில் 6 எண்ணெய் களஞ்சிய தாங்கிகளின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். பெரியகுடி பகுதியில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 மாத குழந்தையொன்று பலியானதுடன் மேலும் 3 காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி பேலியகுடி ரோகண விகாரைக்கு அருகில் பாதசாரிகள் கடவைக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் இந்த விபத்து நேர்ந்ததில் குறித்த முச்சக்கர வண்டியில் தமது தாயுடன் பயணித்த குழந்தை காயமடைந்த நிலையில் சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதை அடுத்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது. நெடுந்தீவு தனியார் விருந்தக மதுபான சாலையில் 2 இளைஞர்கள் குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் இளைஞர் 2 வாழ்வெட்டி காயமடைந்துள்ளனர். நெடுந்தீவு மதுபான சாலையில் நேற்றிரவு 7 மணியளவில் திடீரென புகுந்த இளைஞர்கள் குழு மதுபான சாலைக்குள் இருந்த இளைஞர் குழு மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. அதில் 2 பேர் தலையிலும் முகத்திலும் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் அமைந்துள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்றிரவு முதல் பெய்து வரும் கனமழை மற்றும் அடர்ந்த மூடுபனி காரணமாக பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் நுவரெலியா மற்றும் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதிகளிலும் கிளை வீதிகளிலும் அடர்ந்த மூடுபனி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீதிகளில் வாகனம் செலுத்தும் போது முகப்பு விளக்குகளை ஒளிரச் செய்து மெதுவாகவும் கவனமாகவும் வாகனங்களை இயக்குமாறு ஹட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் சாரதிகளை கேட்டுக்கொண்டுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.